ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபி வீடியோவும் கிடையாதுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் தேனி மாவட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். தேனி மாவட்டத்தில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம், எங்கெங்கே போனோம் அப்படின்றது தான் இந்த விலாகில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி மூணு வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பெருசாக இருக்கிறதுனால ஃபுல் வீடியோவாக நான் ஒரே வீடியோவில் காட்ட முடியாது. அதனால் நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போடுறேன். இன்றைக்கி பார்ட் 1 வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேகமலையோட விலாக் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வாணியம்படியிலேருந்து வத்தலகுண்டில் ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தேனி போயிட்டு தேனியிலேருந்து சோத்துப்பாறை டேம் போயிருந்தோம். சோத்துப்பாறை டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோவா இருந்தில்லை. அதுக்கப்புறம் நேராக மேகமலை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாகவே மலை, சுற்றி மலை தாங்க இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மலையெல்லாம் பார்க்கும்போதே அந்த ரோடே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சுற்றி நல்ல பச்சை பசுமையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேகமலை போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீழே செக் போஸ்ட் ஒன்று வரும். இந்த இடத்துல நீங்கள் நேமு, அட்ரஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் மேலே போக முடியும். போனாலும் 5 o'clock முன்னாடி நீங்கள் இறங்கிடணும். அந்த டைமிங்கெல்லாம் அவங்க சொல்லி தான் அனுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பேச்சுலர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்கன்னா ஃபுல் செக் பண்ணிவிட்டு கார் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களை மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஃபேமிலிஸாக போனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம உள்ளெல்லாம் செக் பண்ணுறது கிடையாது, விட்டுடுறாங்க. பட் நம்ம ஃபுல் என்ட்ரி, அட்ரஸ் எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டில் நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருந்தது. அதில் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் தமிழ் பேர் கொடுத்துருந்தாங்கங்க. அங்கே குறிஞ்சி, முல்லை அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. போகும்போதே என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம். பட் நீங்கள் மேலே ஏற அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட் அவ்வளோ சில்னஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்தது. நீங்கள் கொஞ்சம் போகும்போது உஷாராக தான் போகணும், சேஃப்டியாக போகிறது நல்லது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாதீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சதுனால அங்கங்கே மண் சரிவு ஏற்பட்டுருந்துச்சு. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகமலைக்கு அலோவ்டே பண்ணல. இந்த டைமில் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மேகமலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலையில் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க இருக்குது. அங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ போகிற வழி எல்லாமே ஃபால்ஸ் தாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் வந்தது. அந்த இடத்துல சரி கொஞ்சம் நேரம் நின்று ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பசங்க இறங்கி அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இறங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே அந்த சில்னஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் மேகமலையில் தங்கணும், ஒரு நாள் ஸ்டே பண்ணணுன்னா உங்களுக்கு அங்கே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது. அங்கே எதுவுமே ரூம்ஸ் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மேலே போயிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அந்த சில்னஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேகமலையில் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க பிளேஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சில்னஸும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. எங்களுக்கு அப்படியே அந்த சில்னஸ் பட்டதுமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த இடத்துல. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் தாங்க. அங்கே ஃபுல்லாகவே மேகமலைனாவே டீ தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால்ஸு, டேமு, ஆறு, ஏரி இந்த மாதிரி பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கும்போதே இது என்ட்ரன்ஸில் நான் இருக்கிற அந்த டீ எஸ்டேட்டை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கே பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அதே சமயம் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் குப்பை பார்க்க முடியாதுங்க. அதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய மக்கள், அதே சமயம் அங்கங்கே குப்பைங்க ரொம்ப மாறியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நீங்கள் மேகமலைக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, குப்பை பார்க்க முடியாது. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடமே.
பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கொஞ்ச நேரம் இறங்கி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி இறங்கி கொஞ்ச நேரம் நாங்க அங்க வந்து அந்த சில்னஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ணலான்னு இறங்கிட்டோம். அவ்வளோ அழகா இருந்தது. நீங்க கார்ல போற மூடே உங்களுக்கு அந்த அளவுக்கு வராதுங்க. அப்படியே இறங்கி நடந்தே போலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் சூப்பரா இருந்ததுங்க. நீங்க பார்க்குற இடம் எல்லாமே ஒரு பச்சை போர்வை போத்தன மாரி அந்த அளவுக்கு வந்து நீட்டா இருந்தது. அந்த இடம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுதாங்க நீட்னஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊட்டி, கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீடமா இருக்க முடியாது. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாது. எங்க பாரு குப்பையா இருக்கும். அந்த சில்னஸ்க்காக போகணும்னு நெனச்சீங்கன்னா வந்து, நீங்க இந்த மாரி ஒரு மேகமலைக்கு வரலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருந்தது. நீங்க போற வழி எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஸ் தான். நீங்க இறங்கி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் உங்களுக்கு. நாங்க அங்கங்க இறங்கி நின்னு தாங்க நாங்க அந்த வீடியோலாம் எடுத்தோம். அவ்வளோ மிஸ் பண்ண முடியல எங்களால. அந்த பிளேஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ அழகா இருந்தது. சுத்தி உங்களுக்கு டீ எஸ்டேட் தான். பாருங்க, அங்க ஒரு ஃபால்ஸ் போயிட்டுருக்கு பாருங்க. எங்களால் அதான் சொல்கிறேன், கார்லேயே எங்களால் போக முடியல. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஃபால்ஸ் போயிட்டே இருந்தது அங்கங்கே. நாங்கள் எத்தனை இடத்துல நிறுத்தி நாங்கள் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து காரில் எடுத்துகிட்டே போயிட்டேன். நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் மேகமலைக்கே நம்ம போகல. அதுக்கு முன்னாடியே வந்த பிளேசஸ் தான் இதெல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேகமலையில் இன்னொரு பிளேஸ்னால் இந்த ஐவேவேஸ் டேம்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான். பாருங்கள், அந்த தண்ணி வந்து இருக்குது. இப்போ ஆனால் அங்கே வந்து டேம் ஓப்பன் பண்ணியிருந்தில்ல, அதனால் நாங்கள் வந்து இறங்கலை. அப்படின்னு நாங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்காது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழேயே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். இங்கே வந்து டீ கடை மட்டும்தான் ஒன்று இருந்தது அங்கங்கே. மற்றபடி வந்து ஹோட்டல்லலாம் கிடையாது. நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இடமெல்லாம். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஜாலியாக வரலாம். ஒரு 2-3 ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் வந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக நிறைய இடம் இருந்தது. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக உங்கள் கூடவே வந்து டீ எஸ்டேட்டும், அப்புறமா வந்து நீங்கள் மணல் ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது. அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறு கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டீ எஸ்டேட் ப்ளஸ் வந்து ஆறு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் அந்த இடம் எல்லாமே. நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இறங்கி கொஞ்சம் தூரம் அந்த ஏரிக்கிட்ட வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் ட்ரக்கிங் மாதிரி நடந்து அங்கங்கே அந்த கேப்பில் டீ எஸ்டேட்டு அந்த கேப்பில் நடந்து உள்ள வரைக்கும் போயிட்டு நாங்கள் அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணோங்க. இந்த இடத்துலலாம் அவ்வளோ ஒரு காற்று சில்னஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து மேகமலைக்கு நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த இடம்.
இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் அழகாக ரசிச்சிருப்பீங்க. அதுக்காக தான் நான் அந்த இடத்துல வந்து நான் பேக் வாய்ஸ் எதுவும் நான் வாய்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு அந்த இடம் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாங்கள் அங்கேருந்து நாங்கள் இன்னும் மேலே வந்து ஒரு ஆறு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஜெய்பீம் படத்தோட ஷூட்டிங் வந்து அங்கே நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் காரில் போயிட்டோம். இங்கே நிக்கில் பாருங்கள், அந்த சில்னஸ் காற்றோட அப்படியே டைட்டானிக்கு போஸ் கொடுக்குற மாதிரி வந்து அதில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தார். அப்படியே இப்போ வந்து முன்னாடி அப்படியே கிளம்பி போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதுதாங்க நான் சொன்ன வந்து மணல் ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு வந்து நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் டீ எஸ்டேட் அதை ஒட்டி வந்து ஆறு அவ்வளோ ஆழங்க. அது தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி இருந்தது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது வீடியோவில் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இடமே அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப என்ஜாய் பண்ணார் அந்த பிளேஸ். மேகமலை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குமோ மேகமலை தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பணும். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த பிளேஸை. இதுதான் வந்து அந்த மணலாறு வந்து பிரிட்ஜ், ஜெய்பீம் படம் வந்து ஷூட்டிங் எடுத்த பிரிட்ஜுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் எல்லாம் நான் வந்து அப்படியே நான் வீடியோவில் அப்படியே காட்டுறேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அவ்வளோதாங்க, நாங்கள் மேகமலையிலேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் அது வந்து போகலை. நாங்கள் ரொம்ப நேரம் வந்து இந்த இடத்துல நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொழுக்குமலை வீடியோ வந்து நான் வந்து ட்ரெக்கிங் வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.